பல குழந்தைகள் வந்து மத்திய பிரதேஷ்ல ஒரு 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மத்திய பிரதேஷ்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்லயும் ஒரு 10 குழந்தைங்களுக்கு மேல வந்து திடீர்னு கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகி இறக்குறாங்க. சின்ன வயசுலலாம் ஜெனரலா கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது அவ்வளோ ஈஸி இல்லங்க. ஏன்னா ரொம்ப நாள் பிபி, பிரஷர் இருந்தா தான் அந்த கிட்னில ஃபெயிலியர் ஆகும். ஆனா சின்ன வயசுலயே அந்த குழந்தைங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகி, யூரினே வரல அப்படின்னு பார்த்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறக்கும்போது, என்னடா அது காமனா சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு வில்லன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருமல் சிரப், காஃப் சிரப். அந்த காஃப் சிரப்ப உடனே வந்து டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்புறாங்க. அந்த இருமல் சிரப் வந்து பார்த்தீங்கன்னா, காமனா எல்லா கவர்மெண்ட்டுக்கும் சப்ளையா போயிருக்கு. மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட், அதே மாரி பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் சப்ளை போயிட்டு இருக்கு. அந்த இருமல் சிரப்ல மெயினா பார்த்தீங்கன்னா, டிஇஜி அப்படின்னு சொல்லக்கூடிய டை எத்திலின் கிளைகால் அப்படின்ற கெமிக்கல் வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து டாக்ஸிகாலஜிலேருந்து கண்டுபிடிச்சு வந்து சொல்றாங்க. கேசன் ஃபார்மா அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனி தான் வந்து அந்த காஃப் சிரப் வந்து தயாரிச்சது. அந்த காஃப் சிரப் தமிழகத்திலேயே வந்து கொஞ்சம் புழக்கத்துல இருந்தது. உடனே வந்து நம்ம தமிழக அரசும் உடனே அந்த இருமல் சிரப்ப வந்து நிறுத்துறதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சாங்க. எல்லாருமே வந்து அந்த சிரப்ப இப்போ பேன் பண்ணிட்டாங்க. அந்த சிரப்பு பேர் தான் கோல்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரப்போட பேரு. குழந்தைங்களோட இருமலுக்கு குடுக்குற கோல்ட்ரிப் சிரப்பு.